கறியில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். 1 கிலோ நம்ம சிக்கன் எடுத்துருக்கோம். கிளைமேட் இன்றைக்கி சூப்பராக இருக்குது. அதனால் 1 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு முதல்ல கழுவி எடுத்துக்கலாம். சொல்லிக்கலாம். மஞ்சத்தூள் தூவிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 4 தடவை. கறியை கழுவி வச்சாச்சு. ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். என்ன கோரஸ் வயசா? சோட்டு பாய்ஸ் மாதிரி. சோட்டு வயசா? தட்டில் மாற்றிடலாங்க. அண்ணா அடுத்த அக்காவா? 4 ரவுண்ட் இருக்கா? இப்போ அடுப்பை ஒற்ற வச்சிடலாம். அடுப்பு ஒற்ற வச்சாச்சு. இப்போ உலை வச்சுக்கலாம். உலைய வைங்கம்மா. உலை வைக்கலாம். ஆனால் அடுத்தவங்களுக்கு உலை வைக்கக்கூடாது. எதையாச்சும் ஒன்று போட்டுக்கிட்டே தான் இருக்கிறது. இப்போ அடுப்பில் உலை வச்சாச்சு. அடுத்து சிக்கனுக்கான வேலையை பார்க்கலாம். இப்போ இந்த அடுப்பையும் பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டியை வச்சுக்கலாம். எப்போ பார்த்தாலும் சட்டியை வச்சுக்கலாம், கொட்டியை வச்சுக்கலாம். லைட் இருக்கிறப்ப எதுக்கு தீபத்தில் பத்துறீங்க? லைட்ரு இல்லைப்பா, அங்கே பாரு நெருப்பு வருது. நெருப்பு வருது, அங்கே வேலை செய்யாது. சட்டியை வச்சாச்சு. சட்டி கொஞ்சம் நேரம் காயட்டும். அப்படியே எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊட்டிட்டு போங்கடா நீங்களே. பார்த்தாலும் சட்டியை வச்சுக்கலாம். அப்புறம் சட்டியை வைக்காம என்ன வைப்பாங்க? சமையல்ரா அப்படி இப்படின்னு தான் இருக்கும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் பிக்கிறதுக்கு கத்தி எடுத்துக்கலாம். என்னடா இன்னும் ஆரம்பிக்கலேன்னு நினச்சேன். ஆரம்பிச்சிட்டேன். வீடியோவில் ஒருத்தன் கத்தா. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நம்ம கோல்டு வின்னர் தான் இன்றைக்கி சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். நான் கிராம்பு காணா. இதெல்லாம் பேச்சில் சமையல் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் ஒன்று முன்னும் பாதியாக தான் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கப்படாது. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வேற நானே மழை பெய்யுது, ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு இல்லைன்னு வீட்டில் வந்து சாப்பிட்டா இல்லை அதுக்கு மேலே இருப்பாங்க. வெங்காயத்தை போட்டாச்சு. அடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். போடலை இன்னும் பாதி இருக்கா? பரவாயில்ல. சரி 1 மணியா போய் கிண்டி சாப்பிடுவோம். இப்போ வந்து இதை வந்து இப்படி 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 ஒரு கிண்டு, அப்புறம் இப்படி 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 ஒரு கிண்டு, அப்புறமேட்டுக்கு கரண்டியே இப்படி வச்சிடணும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கரண்டி சுட்டுரும். கை சுடும். கரண்டி சுட்டாதான் கை சுடுவோம். இப்போ வந்து உப்பு சேர்க்கணும். ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உப்பை சேர்த்து விட்டு அப்புறம் இப்படி ஒரு கிண்டு அப்படி ஒரு கிண்டு உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம். சமைக்கிறது கூட ஜாலியாக தான் இருக்கும் மழை நேரத்தில். எங்கள் ஊரில் மழை சின்ன மழை நின்றுச்சான்னு பாரு. நின்றுச்சம்மா. லைஃப்பில் தூர்தான்னு நினைக்கிறேன்டா. இல்லைம்மா அதே வரல. கொஞ்சமாக கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்ப்பாங்களா என்னன்னு தெரியல. சாம்பாடு போட்டுட்டு இருக்கேன். இந்த சமையல் பேர் என்னன்னா நாங்கள் கண்ணா பண்ணா சமையல் வைக்கலான் இருக்கோம். நீங்கள் என்னன்னு வைங்க மக்கள். கண்ணா பண்ணாவா? இன்னைக்கு எங்கள் மாமா சமைக்கிறாரு. சமைக்கிறேன்டா. கோதால இறங்குறேன்டா. நீங்கள் கோதால இறங்குறீங்களோ சோதால இறங்குறீங்களோ தெரியல. எனக்கு சிக்கன் கிரேவி வந்துருக்கு இன்னைக்கு. தரண்டா நல்லா நல்லா மாதிரி செஞ்சு தரண்டா. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். என்ன வரமாட்டேங்குது? நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் அந்த காதில் ராங்காக விழுந்தது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு சொன்னேன். உங்களுக்கு வேற ஏதோ விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. அப்படியே பரபரன்னு போயிடுது. என்னடா காணா? 5 ரூபாடா. 5 ரூபாய்க்கு இவ்வளோண்டு காணா? அடுத்த பையில கொண்டுவோம். நம்ம இஞ்சி பூண்டு போகிற நேரத்தில் ஏமாத்திட்டாங்கடா. கடையில் நம்ம வீட்டிலே அரைச்சிருக்கலாமோ? வீட்டில் அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு டெம்பல் தான். ஏன் நம்ம கடையில் வாங்க போகிறோம். மழை நேரத்தில் எங்கே போய் வாங்குறது? பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. அடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். என்னடா புகையெல்லாம் வருது? கொஞ்சம் கூட தெரிலாமா வீடியோவில்? அக்கா இங்கே எனக்கு அதிக புகையாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பக்கம் தெரியுதா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாச்சு மக்கள். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கலாம். நாங்கள் இப்போ சோட்டு பாயோட ஃபேன்ஸாக மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்படியே இப்படி ஒரு கிண்டு, அப்புறம் அப்படியே ஒரு கிண்டு. தனி ஒரு கலை தான். இங்கே வாரு வேசம் வருதுடா, சூப்பராக இருக்கு. இந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு மக்கள். என்ன பண்ணாலும் இன்ட்ரெஸ்டாக அதில் இறங்கி சமைச்சாதான் நல்லா இருக்க மாட்டேங்குது. நம்ம பாட்டு தின்றேன், நான் பாரு தின்றேன், நல்லா வாசம் தூக்குதே, பரவாயில்லையே. இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் நல்லா இருக்கு. நம்மளே சமைச்சிடலாம். கடையில் வாங்குறதுக்கு வீட்டிலே சமைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மழை நேரமாக இருக்குது, வேலைக்கு போகல நாதாரி, அதனால வீடியோ போட்டு. தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சட்டியை போட்டு மூடி வச்சுக்கலாம். சட்டியை போட்டுக்கடா, தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். என்ன சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒலையை வச்சுருந்தோம்ல, அந்த ஒலை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், எனக்கு அவ்வளோதான். என்ன சுட்டுருச்சு, சுடுதா? இந்தாங்க சுடுதுப்பா, நல்லா உதறிக்கோங்க. ஒன்றையும் காணா மேடம், இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன். இப்போ மழை வேலைக்கு போன்னு சொல்லு, சில்லு சில்லு சில்லுன்னு போவான். என்னடா மஞ்சள் ஆயிடுச்சு கையெல்லாம். மஞ்சள் தூள் போட்டால் மஞ்சளாக தான் ஆகும், சிவப்பாக ஆகும். காமெடி இல்லாமல் வந்து கவிதை எழுதலான்னு இருக்கேன். ஏன் கஞ்சா தானே போதே எனக்கு, என்ன மஞ்சா பூசியவன் கையை பார்க்க. தக்காளி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தட்டை எடுத்தாச்சு. அடுத்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு கிண்டுக்கு நம்ம கறியை போட்டுடலாம். அழகாக நம்ம 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம், மஞ்சளில் கழுவி. இப்போ நம்ம வாத்துக்கறியை சேர்த்துக்கலாம். வாத்துக்கறியா? சாரி, வாங்கிட்டு வாத்துக்கறியா? இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் இறங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ், சட்டிக்குள்ளே இறங்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். சட்டிக்குள்ளே தான். அடுத்துக்கு அங்கிட்டு போடுங்க, கீழே போட்டேனே, கழுவிடுங்க. கொட்டி விடுங்கம்மா. கொட்டுட்டா அதில் உள்ள தண்ணிலாம் இருக்குண்டா, ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதுவும் கரெக்டு தான். இப்போ கறியை சட்டிக்குள்ளே இறக்கியாச்சு. கரண்டியை விட்டு கிண்டி விட்டுக்கலாம். அப்போ இப்போ கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வரும் தான் நினைக்கிறேன். நல்லா வரும், நல்லா வரும், நல்லா வரும். இனிமேல் நம்ம சேனலில் டெய்லி விளாக் வரும் ஃப்ரெண்ட்ஸ். விளையாட போறியா? விளாக் வரும், விளையாட போல ரேடியோ போடுவேன்னு தெளிவாக சொல்கிறேன். அதானே நீ படிச்சிருக்காங்க, அதையே மாற்றி மாற்றி 4 இங்கிலீஷை கற்று வச்சுக்கிட்டு விளாகுங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கனை நல்லா பெரட்டி விட்டாச்சு. அடுத்து நம்ம சிக்கன் நல்லா கிண்டி விட்டாச்சு. மல்லித்தூள் போட்டுக்கலாம். கையில் போடுறீங்க, கண்டுக்காத, போ போ. அடுத்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்படியே போடுங்கம்மா, அளவு தெரியாதா? அதனால தான் இந்த அளவு. இப்போ சக்தி மிளகு மசாலா போட்டுக்கலாம். போட்டாச்சு, நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். நம்ம சக்தி சிக்கன் மசாலா வாங்கியிருக்கோம். மசாலா போட்டால் தான் நல்லா இருக்குது. கலரே இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு பாரு, கறி மசாலாவா? யாராவது சிக்கனுக்கு சிக்கன் மசாலா போட்டு தான் பண்ணுவாங்க, இல்லைன்னா வீட்டில் உள்ளதை அரைச்சி போடுவாங்க. நம்ம பேச்சில் சமையல்லாம் அப்படி கிடையாது. கறி கறி மசாலா போட்டு சமைச்சோம்னா அதோட டேஸ்ட்டே தனி. கொஞ்சம் தான் போடணும். அப்புறம் கிரேவி நல்லா வர்றப்ப அப்படியே பரபரன்னு தூவி விட்டு கொஞ்சம் மட்டும் வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா போடாச்சு. அடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பக்கத்தில் ஒருத்தன் ஒலைய வச்சது கொதிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன ரெடி ஆகல, ரெடி ஆகிட்டே இருக்கான். சிக்கன் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றணும்டா. அடுத்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் சிக்கன்லேருந்து தண்ணி விடுது. அப்போ சிக்கன் கழுவிட்டு ஒரு கழுவிட்டு போட்டுருவாங்க போல. நம்ம தட்டில் தனியாக எடுத்து வைக்கிறதுனால அந்த தண்ணி கூட வெளியில் வந்துடுது.
இதான் சங்கதியா பார்க்கலாம் வாங்க. அக்கா வந்துட்டாங்களா? இன்னைக்கு ஒரு எல்லாரும் வாங்க. நல்லா நல்லா இருக்கு. அங்கே பாரு பிரட்டலுங்க. சிக்கன் பிரட்டலா மாதிரி இருக்கு இப்போதான். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாமா? இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாமா? உப்பு சேர்க்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டு அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். எவ்வளோ வருதுன்னு தெரியலையே. எவ்வளோது போடுவோம். இப்போ கச்சி கிச்சி போச்சுன்னா போதும். இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறது மட்டும் பயமாக இருக்குது. போதும் போதும். டெய்லியும் சமைச்சா தெரியும். இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டாச்சு. இப்போ மக்களே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டான். அடுத்து அடிக்கடி மக்கள்ஸ் வருவாங்க. மக்கள்ஸ் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, சொந்தக்காரங்களாம் வருவாங்க. நீ வாங்கின 1/2 கிலோ கறிக்கு 1/2 கிலோ இல்லை 1 கிலோ தக 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 தகன்னு கொதிக்க விட்டு இப்போ இப்படி தண்ணி மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க. மினிஸ் லேட்டார்னு ஒரு மியூசிக் வரும். தானே போடுவேன். அதேதான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. A few minutes later. வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜ் குக்கிங் சேனலா? எல்லாத்தையும் கலந்து அடிப்போம். இப்போ பையன் நல்லா கோச்சிட்டான். அரிசி வந்துருச்சான்னு பார்க்கலாம். கிண்டி விட்டாச்சு. அடுத்து எடுத்து அரிசி வந்துருக்கான்னு பார்த்துடலாம். அரிசி இன்னும் வேகலை. அரிசி இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம்லாம் வேணாம், 2 நிமிஷம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் இருந்தால் போயிடும் பொங்கலா. அப்புறம் பொங்கல் கறி சாப்பாடுன்னு தான் நல்லா வெந்துருவோம். என்ன வேகலை. இப்போதான் தட்டை எடுத்து பார்த்துக்கலாம். நல்லா தலைப்புலன்னு குளிக்கிறாங்க. நல்லா தலைப்புலன்னு கோச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பாருங்க அம்மா. நானே பார்க்குறேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உப்பு பார்த்தாச்சு. எனக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம காரம் மட்டும் கொஞ்சமாக நம்ம கறி மசாலா மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 கிண்டி திரும்பி மூடி வச்சுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வரைக்கும். எண்ணெய் பிரிஞ்சு கலைக்கிற வரைக்கும் வர வரைக்கும். சொல்லு எதையாச்சும் சொல்லு. இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றினா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம இன்னைக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற முடியாது. ஏன்னா வெளியே மழையாக இருக்குல்ல. ஏன்னா இவனுக்கு தேங்காய் திருவ தெரியாது. நம்ம அந்த கிரேவி பதத்துக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். சுடுதா? சூப்பராக வச்சுக்கிட்டு இருக்கு. சைட்லாம் ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக கோச்சிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் பிரிஞ்சதை கலப்பேன். இன்னும் 2-3 வழி விட்டோம்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கும் பிரியும் எண்ணெய். அதெல்லாம் பிரியாது. மழை கிளைமேட்டில் நல்லா தான் இருக்கும். சூடாக சிக்கனு வடி சோறு வடிச்சாச்சு. அங்கே அப்படியே அங்கே கீழே கட்டு வடி சோறு வடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடி வச்சு திறந்து பார்த்துக்கலாம். திறந்துட்டு நம்ம புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி எப்படி வந்திருக்குன்னு தெரியல. பார்ப்போம். ஃபஸ்ட்டு வர நல்லா கோச்சிக்கிட்டு இருக்கு. என்ன பிரிஞ்சு சூப்பராக கதான இருக்கானே. நல்லா ரைட்டு. வாசனை நல்லா இருக்கு. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம். இப்போ 2 கிண்டி விடலாம். போடுறோம். அடுத்து தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நிப்பாட்டிக்கலாம்.
அஞ்சு Flashback.